விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காரு நைட்டெல்லாம். இங்கே காவேரியை போட்டு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்காங்க. விஜயை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி. அதேமாரி காவேரி நினச்சி விஜயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காலைல எழுந்தோன்னே விஜய் என்ன பண்ணுறாரு, தாத்தா நான் முதல்ல போய் காவேரி கூட்டின்னு வரேன் தாத்தா, காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியல தாத்தான்றாரு. நீ கூப்பிட்டா வருவாளாப்பா அப்படின்னா, கண்டிப்பாக வருவா தாத்தா, நான் போய் நின்னோன்னே கண்டிப்பாக காவேரி என்னை தேடி ஓடி வருவா தாத்தா, எனக்கு தெரியும் தாத்தா என் காவேரியை பற்றி அப்படின்றாரு. சரி விஜய் நீ கூப்பிட்டு பாரு, கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, அதுக்கப்புறம் இஷ்டப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா கண்டிப்பாக வருவா தாத்தானோடனே, என்னங்க அவள் வருவாளாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தாவோட ஒய்ஃபு. அப்போ பாட்டி கேட்டோன்னே தாத்தா சொல்கிறாரு, அவள் வரமாட்டாடி அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு விஜய் போகிறான், போய் கூப்பிட்டு பார்க்கட்டும், அப்போ தானே உண்மை நிலவரன்னு என்ன தெரியும், உன் பேரனுக்கு இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிச்சிருக்கு, இப்போ இவனும் கற்றுக்கணும்ல எல்லா விஷயத்தையும், நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னோடனே, என்ன பண்ண போகிறானோ தெரியலையே, பயமாக இருக்குங்க, இவன் வேற போகிறான், அதெல்லாம் பார்த்துப்பா நீ கவலைப்படாது அப்படின்றாரு. இங்கே விஜய் போயிட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உடனே வந்து அப்போ வந்துடுறாரு குமரன். குமரன் வந்து எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து கத்துறீங்க அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் வரல, நான் காவேரிகிட்ட பேச தான் வந்திருக்கேன், காவேரி அனுப்புங்க, அவகிட்ட நான் பேசணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் அனுப்ப முடியாது, காவேரிலாம் வரமாட்டா, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க, அப்புறம் இல்லை அப்புறம் நல்லா இருக்காது, கிளம்ப போறியா இப்போ இல்லையா அப்படின்றாரு. பாருங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, நான் காவேரி பார்க்க தான் வந்திருக்கேன், காவேரி பார்க்க விடுங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் பார்க்க விட மாட்டார், காவேரி வரமாட்டா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக காவேரி காவேரின்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க. சாரதா இங்கே பாருடி, அந்த பையன் வெளியே வந்து கூப்பிட்றான், நீ வெளியே வந்த அதுக்கப்புறம் உன் அம்மாவை இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டா, உன் அம்மாவை நீ பார்க்கவே முடியாது, புரியுதா, வெளியே வாசப்படி எடுத்து வை, அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெளியே. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னோடனே, காவேரியை பார்க்கணும், காவேரியெல்லாம் பார்க்க முடியாது, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு தம்பி, இங்கேருந்து கிளம்பி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது, தேவையில்லாமல் காவேரி காவேரி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருக்காது, அவள் தான் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுட்டேன்னு அனுப்பிச்சி விட்டுட்டல, அதுக்கப்புறம் எதுக்கு காவேரி காவேரி வந்து கேட்குறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்க அத்தை, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அத்தை, காவேரி நான் பார்க்கணும் அத்தை, அத்தையெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத, ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் வாழ்ந்த, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு, என் புள்ள வந்து உனக்கு தேவையானதை நடிச்சு கொடுத்துட்டால ஒரு வருஷம், அதுக்கப்புறம் என்ன காவேரி காவேரின்னு சொல்லிட்டு நடித்து கரெக்டாக கொடுத்துட்டு தானே வந்தா அப்படின்னோடனே, அத்தை இப்படிலாம் பேசாதீங்க அத்தை, இங்கே பாருங்கள் சொன்னால் கேளுங்க, காவேரி அனுப்புங்க, காவேரி நான் பார்த்தே தெரியணும், காவேரி நீ வரப்போறியா இல்லையா காவேரி, காவேரி ப்ளீஸ் காவேரி வெளியே வா காவேரி அப்படின்னு கத்துறாரு. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாருப்பா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதெல்லாம் வச்சுக்காத, அதான் காவேரி வரல, இதுலேருந்து தெரிஞ்சவனா உன் மூஞ்சை பார்க்கறதுக்கு அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க காவேரி, இது எதையுமே நான் நம்ப மாட்டேன்டி, உன்னை பற்றி எனக்கு தெரியும் காவேரி, நான் சொன்னோன்னே நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வா காவேரி ப்ளீஸ் காவேரி வா காவேரி அப்படின்னு கத்துறாரு. இங்கே பாருப்பா இதே மாதிரி பேசிட்டு இருந்து அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், மரியாதை இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. இங்கே தாத்தா ஓடி வந்துடுறாரு, விஜய் பாப்பா போகலாம் அப்படின்றாரு. தாத்தா பாருங்கள் தாத்தா, காவேரி வந்து உள்ளே இருக்க தாத்தா, வரவே மாட்டேங்கிறா தாத்தா, இவங்களும் விட மாட்டேங்கிறாங்க தாத்தா, என்னால் முடியல தாத்தா ப்ளீஸ் தாத்தான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. காவேரி வா காவேரி சொன்னால் கேளுப்பா, காவேரி வரமாட்டாப்பா, நான் சொன்னேன்ல வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே விஜய் கிளம்புறாரு. வந்துட்டான் கூப்பிட்றதுக்கு, மறுபடியும் அக்ரிமெண்ட் போட கூப்பிட்டுருப்பான், வேறு எதுக்கு கூப்பிடுவான், இவன் இந்த பணக்கார திமிரை காட்டுறதுக்கு தானே மறுபடியும் கூப்பிட்றான், என் பொண்ணு தான் கிடைச்சானா இவனுக்கு, முதல்ல இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணோம், இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல சீக்கிரமாகவே வீடு பாருங்கள், நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா, சரிங்க அத்தை பார்த்துட்றேன் அப்படின்றாரு குமரன். இதெல்லாம் கேட்ட காவேரியால் தாங்கிக்க முடியாமல் கறி அழறாங்க. இங்கே விஜய் வந்து, ஏன் தாத்தா காவேரி வரல, நான் தான் சொன்னேன்ப்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு, சொன்னால் புரிஞ்சுக்கோ விஜய் அப்படின்னு தாத்தா மல்ல படுத்து பயங்கரமாக கறி அழறாரு விஜய். தாத்தா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயை சமாதானப்படுத்தி அப்படியே வந்து நெத்தி வடைகளை வந்து கிஸ் பண்ணி படுக்க வைக்கிறாரு. என்னப்பா பண்ணுறது, காவேரி வந்துருவாப்பா கவலைப்படாத, சீக்கிரமாகவே காவேரி நீயும் சேர்ந்துருவீங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு.